புத்தூர் கடைவீதியில் 13 நபர்களுக்கு சொந்தமான கடைகளை தவறான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பத்திரப்பதிவு ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட வணிகர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வருகின்ற 19ஆம் தேதி கடையடைப்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புத்தூர் கடைவீதியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ், சதீஷ், தேவி, அப்துல் ஜமீத், பாவாடை செட்டியார் உள்ளிட்ட 13 பேர் தலைமுறைகளை கடந்து கடை வைத்து வணிகம் செய்து வருகின்றனர். இதன் அருகிலேயே திருமயிலடி கிராமத்தைச் சேர்ந்த சந்தான கோபாலன் என்பவருக்கு சொந்தமான கடையும் உள்ளது. இந்நிலையில் சந்தான கோபாலன் தனக்கு சொந்தமான கடையை மனைவியின் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதாக கூறி 13 நபர்களுக்கு சொந்தமான இடத்தை சேர்த்து அவரது மனைவியின் பெயருக்கு போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வணிகர்கள் பல ஆண்டுகளாக கட்டிடங்கள் உள்ள இந்த இடத்தை காலிமனை என தவறான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் கொள்ளிடம் சார்பதிவாளர் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு அளவீடு செய்யாமல் கடைகள் இருக்கும் இடங்களை காலிமனை என தவறாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்துள்ளார் என்றும் இடத்தின் 4 எல்லைகளும் தவறாக உள்ளதாகவும் பத்திரப்பதிவிற்கான புல எண் தவறாக உள்ளதாகவும் இப்படி பல்வேறு தவறுகளுடன் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வலியுறுத்தி சீர்காழி வட்டாட்சியர் மற்றும் கொள்ளிடம் சார்பதிவாளரிடம் மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்த கடை உரிமையாளர்கள் உடனடியாக பத்திரப்பதிவை ரத்து செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் முகாமில் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் புகார் தெரிவித்துள்ளனர். எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாத பட்சத்தில் வரும் புதன்கிழமையன்று கடையடைப்பு போராட்டத்துடன் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ளப் போவதாகவும் புத்தூர் வணிகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 13 கடை சார், நாங்கள் 3 தலைமுறையாக வணிகம் செஞ்சுட்ருக்கோம். கட்டடத்தில் கட்டடம் தான், கூரை கட்டம் கிடையாது. 13 கடை அங்கே இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. ஸோ அது அந்த 13 கடையில் ஒரு ஆள் அவருடைய தவறான அனுமுறையில் சமூக விரோதமாக நடந்துக்கிட்டு போலிப்பட்டை உருவாக்கி அந்த போலிப்பட்டாவை வச்சு அந்த 13 கடையுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். அதோட மதிப்பு சந்தை நிலவரம் 10லேருந்து 12 கோடி ரூபா மதிப்பு டோட்டல். இந்த 13 பேருமே எல்லாத்தையும் இப்பயும் அவங்கள்ட்ட ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் இருக்குது, பட்டா இருக்குது. எங்கள் சைடில் என்னன்னா அது வந்து மேனுவலாக எல்லாமே ஆன்லைன் கொண்டு வந்ததுனால சப்டிவிஷன் எங்கள் யாருமே பண்ணலை. இதை அவங்க சாதனமாக பயன்படுத்திட்டு மொத்த பரப்புமே அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் இதை போய் நாங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கேட்டதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா பேஸ்டான் தாசில்தார் கொடுத்த பட்டா வச்சு நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாசில்தாருக்கு போய்ட்டு நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் வர்த்தக சார்பாக. மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஆன்லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேருந்து பண்ணுறது, மேனுவல் ஆன்லைன் ஆக்கும்போது இது தப்பு நடந்திருக்கு, இதை உங்களுக்கு சரி பண்ணி தரோம், திங்கக்கிழமைக்குள்ளே சரி பண்ணி தரேன்னு சொல்லிடுறாங்க. இதுவரையும் எங்களுக்கு இந்த திங்கக்கிழமைக்கு தான் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு அவங்கள்ட்ட எந்த சாதகமான பதிலும் வரல. ஸோ அதனால் கலெக்டர் ஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து டிஆர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுறேன். அது முயற்சி அது உங்களுக்கு எப்படி கிளியர் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு புதன்கிழமை வரையும் டைம் கொடுத்துருக்கோம். புதன்கிழமை நாங்கள் அப்படி இல்லைன்னா புதன்கிழமை உண்ணாவிரதம் புத்தூர் வணிக சங்க பேரமைப்பு சார்பாக உண்ணாவிரதம் மற்றும் கடையெடுப்பு போராட்டம் நடத்துகிறோம். அடுத்தது மாவட்ட வணிக சங்க பேரமைப்பை ஒன்றிணைச்சிருக்கோம், தலைவர்கள் சொல்லியிருக்கோம். அடுத்து மாவட்ட லெவலில் இந்த போராட்டத்தை கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ இதுக்கு எங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு வேணும். எங்களோட வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் அளிக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.